உலகத்திலேயே மதுவிலக்கு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அதன் மூலமாகவே மதுவை விற்கிற ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு தான். மது கடைகளுக்காக இவங்க போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து மது கடைகளை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான சட்டங்களாக தெரியல. அதை விடுத்து அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சட்டங்களாக தான் தெரியுது. தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 இந்த சட்டங்கிறது மதுபானங்களை தயாரிக்கிறதையோ விற்பதையோ தடை செய்யறதுக்காக போடப்பட்ட சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் டாஸ்மாக் மூலமாக அரசாங்கம் மது விற்பனையை நடத்திட்டு இருக்குது. தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் ரூல்ஸ் 2003 அதன் அடிப்படையில் வந்து ஒரு மதுபான கடை எந்த லொகேஷனில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. அதை நம்ம விரிவாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாநகராட்சியிலையோ நகராட்சியிலையோ ஒரு மதுக்கடைக்கு உட்பட்டு 50 மீட்டர் தொலைவில் எந்த ஒரு வழிபாட்டு தடங்களோ கல்விக்கூடங்களோ இருக்கக்கூடாது. அதே வேளையில் இது ஒரு டவுன் பஞ்சாயத்தோ வில்லேஜ் பஞ்சாயத்தோ இருக்கும் பட்சத்தில் 100 மீட்டர் தொலைவுக்குள்ள எந்த ஒரு வழிபாட்டு தடங்களோ கல்விக்கூடங்களோ இருக்கக்கூடாது. இவங்க இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் வச்சிருந்தா கூட அவங்களுக்கு வசதியாக சில லூப் ஹோல்ஸும் வச்சிருக்காங்க. இப்போ ஒருவேளை அந்த லொகேஷன் வந்து டவுன் பிளானிங் அத்தாரிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டால் கமர்ஷியலாவோ இண்டஸ்ட்ரியலாவோ கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. டாஸ்மாக் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வழிபாட்டு தடமோ இல்லாட்டி ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோ அந்த ஏரியாவில் வந்திருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வசதியாக இந்த லூப் ஹோல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க இந்த ரூல்ஸ்குள்ள. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்கும்பொழுது எப்படி தோணுது அப்படின்னா, வழிபாட்டு தளங்களையோ இல்லாட்டி கல்விக்கூடங்களையோ இந்த டாஸ்மாக்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த ரூல்ஸ் போட்ட மாதிரி தெரியல, டாஸ்மாக்கை தான் காப்பாற்றுறதுக்காக இந்த ரூல்ஸ் போடப்பட்ட மாதிரி தெரியுது நமக்கு. ஒரு பஞ்சாயத்துங்கிறது இன்னைக்கு அது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருக்கலாம், நாளைக்கே அது டவுன் பஞ்சாயத்தாக மாறலாம், அதுக்கப்புறம் ஒரு நகராட்சியாக மாறலாம். ஒவ்வொரு வாட்டியும் அதோடைய அப்கிரேடேஷன் நடக்கும்போது மாவட்ட ஆட்சியாளர்கள் அந்த டாஸ்மாக் அந்த இடத்துல இருக்கிறது தேவையா தேவையில்லையா, அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு அது இடையூறாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஒரு சாமானியன் இந்த டாஸ்மாக்கை மூடணும் அப்படின்னு நினச்சான்னா அவன் போய் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. எத்தனை பேரால் அதை கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ண முடியும்? நிறைய நேரங்களில் என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம மக்கள் சகிச்சுக்கிட்டு வாழ பழகிடுறாங்க. இப்போ எதிர்த்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா இது தமிழக அரசின் கொள்கை முடிவு அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசு நாங்க ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணது இந்த மாதிரியான கொள்கைகளை முடிவெடுக்கிறதுக்காகவா? தமிழக அரசு டாஸ்மாக் வந்து வருவாய்க்கான ஒரு வழியா பாக்குது, ஒரு ரெவென்யூ சேனலா பாக்குது. நாம் தமிழர் கட்சி மக்களுடைய பாதுகாப்பை தான் முதன்மைப்படுத்தி தொடர்ந்து டாஸ்மாக் எதிராக பல கட்ட போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் தொகுதிக்கு உட்பட்ட எரணியல் பகுதியில் மக்கள் நலனுக்கு எதிராக இயங்கி கொண்டிருக்கிற டாஸ்மாக் மூடுறதுக்காக கலெக்டருக்கு மனு கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி டிஎம் டாஸ்மாக்ல இருந்து வட்டாட்சியர் கோட்டாட்சியர் எல்லாருக்குமே மனுவை கொடுத்து அதுக்கப்புறம் 2 கட்ட போராட்டங்களை எடுத்து அந்த விடுதியை மட்டும் நம்ம மூட செய்திருக்கிறோம். டாஸ்மாக் ஷாப் வந்து இன்னும் இயங்கி கொண்டு தான் இருக்குது. அதனால அதையும் மூடுறதுக்காக 3ஆம் கட்ட போராட்டமாக நவம்பர் 2ஆம் தேதி 11 மணிக்கு அந்த கடைக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்க போறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் நல விரும்பிகள் எல்லோரும் கலந்து கொண்டு எங்களுக்கு வலு சேருங்க.